இப்பெல்லாம் லவ்வோட ஸ்டார்டிங்கே டேட்டிங் தான். அதான் நீ போட்டியே, அப்புறம் என்ன மயிருக்கு கால் பண்ற? ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் வேற வித்தியாசம் இருக்குன்னு போய் பார்த்தா ஹெட்போனை போட்டு கேளுங்க, கதை அப்படி இருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ்ல படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு ஏற்காடு அது இதுன்னு சுத்திட்டு கொஞ்சம் எல்லாம் மீறிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோ முச்சுன்னு அழுதுகிட்டு இருக்காரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, ஆல்ரெடி நான் 2 பேர்ட்ட மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது யாருன்னா அவரோட டியூஷன் டீச்சர். அப்புறம் ஒரு ஊருக்கு போற இடத்துல ஒரு ஆன்டி அப்படின்றாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு ஓட அவங்க ஃப்ரெண்டு, ஏப்பா தப்பு பண்ணாலும் உண்மையை சொல்றாங்களா அவனை நம்புன்னு சொல்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உடனே. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டி போறாங்க. பணக்கார வீடா இருக்கு. அங்க ஹீரோயின் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ட்விஸ்ட், மாப்பிள்ள போய் பார்த்த உடனே தானே தெரியுது அந்த டியூஷன் டீச்சர் பாருங்க, அதுதான் ஹீரோயினுக்கு அக்கா. அப்புறம் அந்த ஆன்டி பாருங்க, அதுதான் ஹீரோயினோட அம்மா. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நடக்க போற கலவரம் தான் ஸ்வீட்டி நாட்டி அக்லி. பாடத்தோட பிளஸ் என்னமா டைரக்டர் யோசிச்சுக்காயா, 20 வயசுல நம்ம ஸ்ரீஜிதா, 30 வயசுல இனியா, 40 வயசு அதாங்க அந்த மாமியாரா வருது நம்ம சுந்தரா டிராவல்ஸ் ராதா. ஒரு சில காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ த்ரிகன், அவர் பேரே பொருத்தமா தான் வச்சிருக்காங்க, த்ரிகன் ஏதோ ஒரு பேரை வச்சிருக்காங்க. அது என்னமோ இந்த படத்துக்கு விட்டு விளையாடுறாயா. அப்புறம் தம்பி ராமையா சத்யனோட காமெடி கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் ஒரு சீன்ல எல்லாம் உடம்பு எப்படி இருக்குமான்னு கேட்டா சும்மா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல. தம்பி ராமையா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 9 யானை ஏறி இறங்கின மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்றது இன்னும் நிறைய இருக்கு. இது மாதிரி ஜாலியா ஃபன்ஃபில்டா தம்பி ராமையா செகண்ட் ஹாஃப்ல வரதெல்லாம் நல்லதா இருக்கும். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு அங்கங்க தேவைப்படுற இடத்துல கொடுக்குறாங்க. ஆனா இந்த படத்துக்குலாம் மியூசிக் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பாடத்தோட மைனஸ், அடல்ட்ஸ் ஒன்லியே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. டபுள் மீனிங்லாம் இல்ல, சிங்கிள் மீனிங்லயே அடிச்சு தாக்குறாங்க. ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வார்டனுக்கும் கதை சொல்ற மாதிரி தான் படம் ஆரம்பிக்குது. அதுவும் சுவாரஸ்யமா இல்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில காமெடி தவிர மத்ததெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலா கொடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த காலத்துல எல்லாம் பசங்களை பார்த்தா தம்மு தண்ணி அப்படி இப்படின்னு மேட்டர்னு போய்கிட்டு இருக்காங்க. பசங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்களும் அப்படிதான் காட்டுறாங்க. பயமா இருக்கு பாக்குறதே. இதை பாட்டு இன்னும் கெட்டு போயிருவாங்களோ அப்படின்னு தோணுது. அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் 2 மணி நேரம்ன்றதே அதிகம் தான். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் படம் தான். இதா போய் லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னத்துக்கு பார்ட் 2க்கு லீடு இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். டைரக்டர் சார் மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. எனக்கு இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும் அப்படின்ற ஆளா இருந்தீங்கன்னா தேடர்ஸ்ல ஃபேமிலியோட பார்த்து செருப்ப கழட்டி அடிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா படத்துல மேட்டர் இல்ல, மேட்டருக்குள்ளதான் படமே எடுத்து வச்சிருக்காங்க. ஓடிடில பார்த்தா தனியா தான் பார்க்க முடியும். சரி, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.